முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு காட்சியை பாருங்க. இந்த கல்யாணமான பொம்பளைய எவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணி இந்த போலீஸ்லாம் கூட்டு போறாங்க பாருங்க. பிரஸ் மீடியா எல்லாருமே அவரோட முகத்தை எப்படியாவது பதிவு பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் யாரையுமே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு மிரட்டிட்டே அந்த பொண்ணை தனியாக அழைச்சிட்டு போறாங்க. லிஃப்ட்ல ஏறும்போதும் கூட அந்த போலீஸ் வீடியோ எடுக்கவே விடலைங்க. அதாவது இன்னைக்கு கேட்க போற சம்பவத்தை பத்தி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு பொம்பளை, அதுவும் கல்யாணமான பொம்பளை தன்னோட கேவலமான விஷயத்துக்காக எவ்வளோ விஷயங்களை செய்வா, எவ்வளோ மட்டமான செயல்கள் எல்லாம் செய்வா அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும் இந்த வீடியோ. இந்த பொம்பளை யாரு, எதுக்காக போலீஸ் இவளை இந்த அளவு சேஃப்கார்ட் பண்ணி கூட்டு போறாங்க, இவ எத்தனை நாள் போலீஸை திணறடிச்சிருக்கா, ஒரு கவர்மெண்ட்டே நிறைய வேலை வாங்கியிருக்காங்க. இவளை பத்தி கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். மறக்காம முழு கதையை தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க டெய்லியுமே கிரைம் கதைகளை அப்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். இவரோட பேர் ருத்ரேஷ். இவருக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு சில மாசங்கள் தான் ஆயிருக்கு. இந்த ருத்ரேஷோட கேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோயா, பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு. எதுக்காக அப்படின்னா குடும்பத்துக்காக, முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டுவாருன்னே சொல்லலாம். இவருக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. இவரோட மனைவி பிரியங்கா. இந்த பிரியங்கா பத்தி சொல்ல போனால் அவங்களுமே ஒரு நல்ல பொண்ணு தான். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு ஆனது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஈவன் தோ அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில ஒன்னா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு கார்மெண்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட பல வருஷமாவே ரெண்டு பேருமே ஒன்னா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஓரளவு பழக்கம். இது சாதாரண பழக்கமே ஒழிய இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, இது ஒரு லவ்வும் கிடையாது. இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தில் பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா. இந்த சைடு பிரியங்காவை பற்றி யோசிச்சிங்கன்னு வைங்களேன். இந்த பிரியங்கா என்னதான் கல்யாணம் பண்ணாலும் கூட இந்த பிரியங்காவுக்கு ரொம்ப நாள் முன்னாடிலேருந்தே ஒரு அஃபேர் இருக்கு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னல, அந்த கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்க டேவிட் அப்படின்றவங்க கூட பல நாட்களே அஃபேர் இருந்திருக்கு. பல நாட்கள்னு சொல்றதுக்கு பதிலாக பல வருஷங்கள் அப்படின்னே சொல்லலாம். பல வருஷங்கள் அஃபேர் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் தனிமையிலலாம் இருந்திருக்காங்க நிறைய தடவை. ஸோ ஃபோன் கால்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இது எதுவுமே ருத்ரேஷுக்கு தெரியாது. ஆனால் கல்யாணமே ஆகிருச்சு. கல்யாணம் ஆகியும் கூட இந்த பிரியங்காக்கு அவரோட அஃபேரில் இருந்திருக்கு. நிறைய மெசேஜ், நிறைய ஃபோன் கால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது பிரியங்காவோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எப்படியாவது அந்த கல்யாணத்துலேருந்து வெளியே போயிடணும். இவனை கல்யாணம் பண்ணிட்டோம், அதாவது நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள பிரஷர்ல நம்ம ருத்ரேஷை கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது யார் கூட அப்படின்னா டேவிட் கூட தான். அதனால சீக்கிரமா இந்த ஒரு கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளியே போயிடணும் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பிளான், அதாவது மோர் தென் 13 பிளான்ஸ் போடுறாங்க. அந்த 13 பிளானுமே ஃபெயிலியர்ல தான் முடியுது. இவங்களால இந்த கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளியே போக முடியல. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த பிரியங்காவோட அத்தை பொண்ணுக்கு இந்த பிரியங்கா ஊர்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்பதான் பிரியங்கா ஒரு பிளான் போடுறா. இந்த மாதிரி அத்தை பொண்ணோட கல்யாணத்துக்கு போறப்பயே அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அங்கிருந்து காண போயிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நம்ம அதுக்கப்புறம் டேவிடோட ஓடி போய் நம்ம தனியா எங்கனா போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதே மாதிரியே பிரியங்கா தன்னோட அத்தை கல்யாணத்துக்கு போறதுக்காக வீட்டில் பேசுறாங்க. இந்த மாதிரி தன்னோட புருஷனான ருத்ரேஷ்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட அத்தை பொண்ணோட கல்யாணம் வருது, நாங்க கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ருத்ரேஷும் ஓகேமா, நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா போயிட்டு வரலாம், நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆனிச்சு, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுலாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், நம்ம நிறைய பேரை சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இவன் என்ன சொல்றா பிரியங்கா அப்படின்னா, உங்களுக்கு ஏங்க சிரமம், நம்ம கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நெருக்கடி ஆயிரும். அதனால நீங்க வேலைக்கு போங்க, நான் மட்டும் லீவ் போட்டு ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடுறேன், இதுக்காக ஃபேமிலி எல்லாம் போயிட்டு செலவு பண்ணிட்டு இருக்க வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நம்மளோட பொண்டாட்டி பொறுப்பா இருக்காளே அப்படின்ட்டு ருத்ரேஷ் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ருத்ரேஷோட அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிரியங்கா அந்த மாதிரி வெளியில கல்யாணத்துக்கு போறா அப்படின்றதுக்காக நம்மளோட மருமகள் 4 பேர் பெருமையா பேசணும் அப்படின்ட்டு இவங்க வீட்டிலே இருக்க மிகப்பெரிய நெக்லஸ், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸை பிரியங்கா கழுத்துல மாட்டி விட்டு, இதை நீ அங்க போய் போட்டுக்கோமா, இந்த மாதிரி அப்பதான் நல்லா இருக்கும், கல்யாணம்லாம் அட்டன் பண்றதுல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குல, நீ இந்த மாதிரி நெக்லஸை போட்டு போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிரியங்காக்கு போட்டு விட்டு அனுப்பி விடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போன பிரியங்காட்டேருந்து எந்த ஒரு செய்தியுமே வரல. ருத்ரேஷும் அடிக்கடி கால் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் ரிப்ளை எதுவுமே வரல. அன்ரீச்சபிள்னு வருது, திடீர்னு வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதிலே ரொம்ப பயந்து போயிட்டாரு. அங்கே உள்ள உறவினருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாரு ருத்ரேஷ். அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாப்பா காலையில் இங்கே தான் கல்யாணத்துக்கு வந்தால், கல்யாணத்தில் தான் இருந்தால், அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல, அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே அவளை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ரேஷ்க்கு ஒரே அதிர்ச்சி. ருத்ரேஷோட மைண்டு உடனே அந்த நெக்லஸுக்கு போகுது. ஐயோ இவ வேற வந்து 20 லட்ச ரூபா மதிப்புள்ள நெக்லஸை போட்டு போயிருந்தாலே என்ன ஆனிச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு உடனே
உடனே ருத்ரேஷ் என்ன பண்ணாரு, அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை காணோம் அப்படின்ட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி. அப்போ போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஒரு கல்யாணம் நடந்த இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையுமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொன்ன பதில் ஒன்னே ஒன்று தான், இவ கல்யாணத்துல தான் இருந்தா, ஆனா அதுக்கப்புறம் இவ எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. அப்பதான் இந்த பிரியங்காவோட ஒரு ரிலேஷன், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட், ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட, சார் ஒரு 4 காலேஜ் பசங்க வந்து பிரியங்காவை மேரேஜில் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்து அவனுங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ தப்பான விஷயம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் வேணால் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் யார் காலேஜ் பசங்க அப்படின்றத பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி இது ஒரு ரேப் கேஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, எதனா ரேப் பண்ணிட்டு அந்த பாடியை வந்து தனியாக ஹைட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் அந்த சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவனுங்க 4 பேரும் டம்மி பேஸ் அப்படின்ட்டு தெரிய வருது. அவனுங்க சாதாரண காலேஜ் பசங்க நார்மலா ஒரு அழகான பெண்ணை சைட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவனுக்கு பண்ணியிருக்கானுங்க. இதனால போலீஸ் இது சரி ஓகே இதெல்லாம் பெரிய லெவல் க்ளூ எதுவும் இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல திரும்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பிரியங்கா எந்தெந்த சைட்லாம் போயிருப்பா அப்படின்றத நோட் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான தகவலும் கிடைக்குது. ருத்ரேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட மனைவி கழுத்துல வந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் அணிஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப போலீஸ்க்கு இந்த கோணமே மாறுது. சரி ஓகே நகைக்காக யாருன்னா கடத்தி எதனா செஞ்சிருக்கலாமே அப்படின்ட்டு அங்க உள்ள பக்கத்துல உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா, அங்க உள்ள பக்கத்துல உள்ள ஏரிகள் இதெல்லாம் செக் பண்றாங்க. அப்பதான் பயங்கரமான விஷயங்கள் கிடைக்குது. இதெல்லாம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா பிப்ரவரி 14, 15ல நடந்துகிட்டு இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன். அப்ப பயங்கரமான ஒரு தகவல் கிடைக்குது போலீஸ்க்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு ஏரியில ஒரு டேங்க் பக்கத்துல பெண்களோட உடைகள் எல்லாம் கடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து போய் அங்க ஃபுல்லா செக் பண்றாங்க. அப்ப ஒரு கருப்பு கலர் பேக் ஒன்னு பாக்குறாங்க, ஒரு கருப்பு கலர் சல்வார ஒன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அதே கருப்பு கலர்ல ஒரு கிழிந்த உள்ளாடையும் பாக்குறாங்க. அது ஒரு பெண்ணோட உள்ளாடை. இதெல்லாம் பார்த்து போலீஸ்க்கு அதிர்ச்சி ஆயிராங்க. உடனே ருத்ரேஷ் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு, இந்த பேக் இந்த விஷயங்கள்லாம் உன்னோட மனைவி தான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரேஷ் ஆமா இது என்னோட மனைவி இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். போலீஸ்க்கு இன்னும் பயங்கரமான எதிர்ச்சு. என்னடா இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாதிரி நினைச்சோம், அதே மாதிரி இந்த கேஸ் வந்துரும் போலயே, ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்படின்ட்டு போலீஸ் என்ன செய்யறாங்க, இன்னுமே அந்த இடத்த சுத்தி பாக்குறப்ப தான் இந்த பிரியங்காவோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அந்த இடத்துல கிடந்திருக்கு, பிரியங்காவோட ஸ்லிப்பர் கிடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ் பார்த்துட்டு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே என்னமோ நடந்துருச்சு பிரியங்காக்கு, இப்ப பிரியங்கா உயிரோட இல்லை அப்படின்ட்டு போலீஸ் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க. சரி பிரியங்காவோட பாடி எங்க போயிருக்கும் அப்படின்றத செக் பண்றாங்க. அப்பதான் அந்த ஒரு ஏரியிலே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஏரியில ஸ்கூபா டைவர்ஸ், ஸ்பீடு ஜெட் போட்டு, நிறைய போட், ரப்பர் போட்ஸ், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு அந்த ஏரி ஃபுல்லாவே செக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாள். ஸோ 15, 16ஆம் தேதியில அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லா செக் பண்ணதுல எந்த ஒரு தடையுமே கிடைக்கலங்க. அது எப்படி ஏரி கரையில ஒரு டேங்க் பக்கத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த பிரியங்காவோட ட்ரெஸ் இருக்கு, ஸ்லிப்பர் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, பேக் இருக்கு. ஆனா அந்த ஏரிக்குள்ள பாடி இல்லையே அப்படின்ட்டு போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இன்னொரு கோணத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இது வேற மாதிரி நம்மள திசை திருப்ப என்னமோ பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் அந்த ஏரியா சுத்தி வாழ்வாங்கல்ல, அங்க உள்ளவங்கள்ட்ட செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க எதனா வந்து இந்த இடத்துல பாத்தீங்களா, அதாவது இந்த மாதிரியான எங்களுக்கு விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அதுல ஆடு மேய்க்கிற ஒருத்தர் ஒரு தெளிவான தகவலை சொல்றாரு. அதாவது ஐயா பிப்ரவரி 12 நீங்க அந்த பொண்ணு காணாம போனுச்சுன்னு சொல்றீங்க என்கிட்ட, ஆனா பிப்ரவரி 12 நான் அந்த சைடு ஆடு மேய்ச்சிட்டு தான் போயிட்டு இருந்தேன், அப்ப எந்த ஒரு பெண்ணையும் நான் பார்க்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 2 நாள் முன்னாடி கூட இங்கிட்டு தான் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் இந்த துணியை காணங்க ஐயா, நீங்க திடீர்னு இந்த துணிலாம் இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த துணிலாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த பொண்ணு காணாம போயிருந்தா பிப்ரவரி 12ஆம் தேதியே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், இந்த துணியை நான் பார்த்துருப்பேன். ஆனா கடைசி 2 நாளா நான் இங்கிட்ட ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு வரேன், நான் இந்த மாதிரி துணியை பார்க்கவே இல்லை, இப்பதான் யாரோ கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில தகவல்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் வருது. என்ன அப்படின்னா, இந்த பிரியங்கா அப்படின்றவங்க அந்த கல்யாணத்துல இருந்து தானா காணாம போனாங்களே, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டுல போய் தங்கியிருக்காங்க. அன்னைக்கு கரெக்டா நைட்டு 7 மணிக்கு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. அதாவது சாரியில தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். சாரியில சுத்திக்கிட்டு இருந்துட்டு அன்னைக்கு அந்த ரிலேஷன் வீட்டுல போய் தங்கிட்டு நைட்டு 7 மணிக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டாப்பும் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, இந்த பொண்ணு கரெக்டா அந்த அன்னைக்கு நைட்டு கிளம்பி இருக்கு, கிட்டத்தட்ட 7 மணிக்கு கிளம்பி இருக்கு, ஆனா ஜீன்ஸ் பேண்ட்டும் டாப்பும் போட்டு தான் கிளம்பி இருக்கு. ஆனா நம்ம பார்த்த இடத்துல இருந்த ட்ரெஸ்
ட்ரெஸ் எல்லாமே சல்வார் இந்த மாதிரி தானே கிடந்துச்சு அப்படின்ட்டு போலீஸ்க்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு இன்னும் சாகலை, அந்த பொண்ணை யாரும் ரேப் பண்ணல, அந்த பொண்ணை யாரும் மர்டர் பண்ணல, என்னமோ அந்த இடத்துல எவனோ நம்மளை போட்டு வந்து நம்மளை வந்து திசை திருப்ப ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு தெளிவாக தெரிய வருது. அப்பதான் இந்த பிரியங்கா மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட இந்த கால் டீடைல் ரெக்கார்டை சிடிஆரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயா இந்த இடத்துல தான் பிரியங்காவோட மாஸ்டர் பிளானே இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, கால் டீடைல் ரெக்கார்டை ஸ்டார்டிங்லேயே போலீஸ் செக் பண்ணாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு பேட்டர்னுமே தப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. பிரியங்கா அடிக்கடி ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் பேசியிருக்கா. யார்கிட்ட அப்படின்னா பிரியங்காவோட அம்மாட்ட பேசியிருக்கா, அவ்வளோதான். வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இதுலேருந்து கிடைக்கல. ஆனால் இப்போ ரெண்டாவது ரீசெக் பண்ணுறப்ப தான் அதில் ஒரு சின்ன பேட்டர்ன் நோட் பண்ணுறாங்க. அதாவது எப்பயுமே பிரியங்கா அடிக்கடி தன்னோட மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஒரே இடத்துல தான் பேசியிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா பிரியங்காவோட அம்மாவிட்ட. ஆனா அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப தான் அந்த போன்ல உள்ள ஐஎம்இஐ நம்பர்னு இருக்கும்ல, அந்த ஒரு நம்பர்ல திருத்திட்டு 2 சிம் மாத்தி மாத்தி போட்டு போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னடா அது 2 சிம், 2ஆம் சிம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த 2ஆம் சிம் பிரியங்கா பேர்ல கிடையாதான். சரி அந்த 2ஆம் சிம் போட்டு யார்கிட்ட கால் பேசியிருக்காங்க. யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு நபர்கிட்ட தொடர்ச்சியா பேசியிருக்காங்க. அடிக்கடி நார்மல் மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், நார்மல் கால் பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு சிம்ல ஒருத்தன்ட்ட மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த ஒருத்தன் யாருன்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் போலீஸ்க்கு தெரிய வருது இந்த பிரியங்கா கூட வேலை பார்த்த கம்பெனியில் உள்ள சூப்பர்வைசர் அப்படிங்கிற டேவிட் அப்படின்றவன். உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தெளிவா தெரிய வந்துருச்சு, டேவிடும் பிரியங்காவும் ஏதோ பிளான் பண்ணி இந்த புருஷன் ஏதோ தப்பான ஒரு கேஸ்ல மாட்டி விட்டுட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி சிசிடிவி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு ஏரியாவை சுத்தி. அப்பதான் ஒரு சிசிடிவில மங்கலான காட்சி ஒன்று கிடைச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கங்க. இதனால போலீஸ் இதை வச்சு தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியலங்க. பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் வந்து பைக்கில் உட்காந்துருக்க மாதிரியும் அவன் கூட ஒரு பொண்ணு டாப் போட்டுக்கிட்டு ஏறி உட்காந்து போகிற மாதிரி, அந்த பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கு. அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. போலீஸால் இதை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா முகம் எதுவுமே கிளியராக இல்லை. ஆனால் அந்த ஒரு சிசிடிவியை வச்சு மற்ற எல்லா சிசிடிவியும் மேப் பண்ணி பார்க்குறப்ப தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிடுறானுங்க அந்த பைக்கை ஓட்டினது டேவிட் அப்படின்ட்டு. இப்போ போலீஸ்க்கு கிளவரா தெரிஞ்சிருச்சு இந்த பிரியங்கா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா, இந்த டேவிட் கூட ஓடி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சு. சரி ரைட் அப்படின்ட்டு பர்ஃபெக்ட்டா ட்ரேஸ் பண்ணி போயிட்டு 2 பேருமே லாட்ஜ்லயே வச்சு தூக்கிட்டாங்க. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஒரு வீடியோ. போலீஸ் எத்தனை நாள் அலைக்கழிக்க வச்சிருக்கானுங்க, எவ்வளவு காசை செலவு பண்ண வச்சிருக்கானுங்க பாருங்க. அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணி எந்த அளவு இருங்க இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் உண்மையிலேயே வந்து ரொம்ப டெரிஃபிக்கான விஷயம். அதாவது இவ என்ன பிளான் போட்டிருக்கா அப்படின்னா இந்த நகையை எடுத்துட்டு ஓடி போயிடும் அப்படின்றத அந்த மாமியார் கொடுத்தப்ப நகையை அழகா வாங்கி வச்சுக்கிட்டாலாம். அவ என்னென்ன விஷயமா பிளான் போட்டிருக்க அப்படின்னா நம்மளோட சொந்த புருஷன் மேல ருத்ரேஷ் மேலேயே எதனா ரேப் கேஸ் போட்டு என்னோட பாடியை ருத்ரேஷ் வந்து என்ன, அதாவது ருத்ரேஷ் வந்து பிரியங்காவை கொலை பண்ணி பிரியங்காவை எங்கன்னா புதைச்ச மாதிரி உருவாக்கி வச்சுட்டு நம்ம எங்கன்னா இவனை கண்காணாத இடத்துல போயிட்டு டேவிடோட வாழ்ந்தலாம் அப்படின்றது தான் பிளான். இவனுங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைக்கல, உனதான் விஷயம். இந்த மாதிரி எக்கச்சக்கமா பிளான் போட்டிருக்கா, எதுவுமே வந்து செல்லுபடி ஆகல. அந்த சைட் ருத்ரேஷ் கணவனை பாருங்களேன், வெகுளியான கணவனை. அதாவது தன்னோட பொண்டாடி யாரோ கிட்னாப் பண்ணிட்டானுங்க நகைக்காக, தன்னோட பொண்டாடி யாரோ ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு அவன் பல நாள் சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டே இருந்திருக்காயா. போலீஸ்க்கு இதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப சிம்பத்தி ஆயிடுச்சு அந்த ருத்ரேஷ் மேலேயே. என்னடா இவன் புருஷங்காரன் இப்படி இருக்கான், பொண்டாட்டி இவ்வளவு கேவலமான செயலை செஞ்சிருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் போலீஸ் எல்லாம் பிரியங்கிட்ட கேட்கறாங்க, ஏன்டி நீ இவ்வளவு பிளான் போட்டு இவ்வளவு மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாத்தையுமே பயங்கரமா சக்சஸ் பண்ணிட்டு உண்மையிலே இந்த ஒரு போன்ல 2 சிம் போட்டு கேம் பிளே பண்ணல, அது உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா எங்கள்கிட்ட ஈஸியா நீ மாட்டிக்கிட்ட. சரி எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லு, நீ வந்து ஏதோ பாடியை புதைச்சு வச்சு உன் புருஷனை மாட்டி விடலான்னு தான் நான் பிளான் போட்டிருந்தேன். ஒருவேளை பாடி கிடைக்கல அப்படின்னா யாரா கொலை பண்ணி அந்த பாடியை யூஸ் பண்ணிருப்பல அப்படின்னு கேட்டப்ப, ஐயா என அந்த அளவுல பெரிய ஆள் இல்லையா, ஏதோ வந்து ஒரு சில ஆசையினால அந்த டேவிட் கூட ஓடி போலான்னு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கதறி இருக்கா. இதில் போலீஸ் வந்து இந்த டேவிட் எத்தனை நாள் திரும்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, வெறும் 3 மணி நேரம். அதாவது டேவிட் தெளிவாக சொல்லிட்டான், ஐயா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் கொலை பண்ணல, எந்த ஒரு மிரட்டல் பண்ணல, எதுவுமே பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரியங்கா தான் வாண்டடா என் கூட ஓடி போகணும்னு சொன்னா. அது மட்டும் இல்லாமல் நானும் பிரியங்காவும் இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருடங்களாக நாங்கள் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், அது அஃபேர்னு சொல்லி நீங்கள் கொச்சைப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கா. போலீஸுமே வந்து ஆமா இவன் தான் எந்த குற்றமும் பண்ணல அப்படின்ட்டு இவனை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கொஸ்டின் பண்ணி இவனை அமைச்சிடுறாங்க. இப்போ பிரியங்காவுக்குமே எந்த ஒரு தண்டனையும் கிடைக்க போகிறது இல்லை, ஏன்னா இதில் எந்த ஒரு கொலையும் இல்லை. ஸோ ஜஸ்ட் போலீஸோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதுனால இது அந்த அளவு பெரிய கிரைமா இருக்காது. பிரியங்காக்கு ஏதோ ஒரு வெல்ஃபேர் விஷயத்தில் அனுப்பி ஏதோ கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஐயா நான் ஒன்னே ஒன்று கோமா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி அஃபேர் வச்சிருக்க பொம்பளைங்களுக்கா இருக்கட்டும், ஸோ இவனுங்களுக்குலாம் ஒன்னே
ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்டா உங்களுக்கு எவனோ ஒருத்தன் கூட இல்லைன்னா அவன் கூட போய் இருக்க வேண்டிய எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு எதுக்குடா இன்னொருத்தர ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. இவனுங்க ரொம்ப வருஷமா அஃபேர்ல இருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி தொலைக்கிறானுங்க? பிளாக்மெயில் பண்றாங்க, இது பண்றானுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டு மிகப்பெரிய குற்றத்தெல்லாம் பண்ணிட்டு நல்ல வேலை இந்த இடத்துல பிரியங்காவை எவ்வளோ பாராட்டலாம்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே அந்த ருத்ரேஷ பாவம் நல்ல பையில கொலைகெல்லாம் பண்ணாம அவன் உயிரோட வச்சு ஏதோ தப்பிக்க தான் பார்த்துருக்கா. இதே இடத்துல பல பொம்பளைங்க பல கிரைம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். புருஷனை கொண்டு போட்டு அந்த லவ்வரோட சேர்ந்து இவளுகளும் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போயிட்டு கம்பி பண்ணிட்டு இருப்பாளுங்க. அந்த ஒரு இளவெடுத்த விஷயத்த பிரியங்கா செய்யாதது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். இது கேவலமான விஷயம் தான் இருந்தாலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒரு கிரைம் ஏதோ பரவாயில்லப்பா, ஏதோ மற்ற கிரைம்லாம் பார்க்குறப்ப நமக்கு டென்ஷன் வரும், கொலை பண்ணிடுவாங்க. இந்த கிரைம்ல ஏதோ வந்து ஒரு பரிதாபத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். ஐயா இன்னொன்று, இந்த கேஸை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸ் நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன், நிறைய ஆர்டிகல்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். ஒரு இதில் 30 லட்ச ரூபா தங்கம், அது ஒரு இதில் 20 லட்ச ரூபா தங்கம், அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. எப்பவுமே நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு இடத்துல செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விஷயம் கிடைக்காது. பல செய்திகளை பார்த்து கம்பேர் பண்ணி நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவன் ஏன்னா ஒரு செய்தியில் ஒரு மாதிரி சொல்லுவான், இன்னொரு செய்தியில் இன்னொரு மாதிரி சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஒரு நோட் பண்ணேன் அப்படின்னா, முக்காவாசி செய்திகளில் இந்த பொண்ணோட முகத்தை மட்டும் மறைச்சானுங்க. யாரோட? பிரியங்காவோட முகத்தை மட்டும் மறைச்சிட்டு புருஷனோட முகத்தையும் போடுறானுங்க, ருத்ரேஷோட முகத்தையும் ஓப்பனாக காட்டுறானுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அந்த டேவிட் கள்ளக்காதலோட முகத்தையும் ஓப்பனாக காட்டுறானுங்க. இந்த பொம்பளையோட பிரியங்காவோட முகத்தை மட்டும் காட்டவே மாட்டுறானுங்க. இது எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை. இந்த இடத்துல மெயின் அக்யூஸ்டே யாரு அப்படின்னா பிரியங்கா தான். ருத்ரேஷோட போட்டோவெல்லாம் போடவே கூடாது. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன், நாளைக்கு அவனுக்கு ஒரு இப்போ சப்போஸ் பிரியங்காவோட டிவோர்ஸ் பண்ணா கூட அவனுக்கு நாளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. ஆனால் பிரியங்கா செஞ்ச தப்பு கண்டிப்பாக அனுபவிக்கணும். அவன் போட்டோவை ஏன் மறைச்சு போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் நான் வேணும்னே ஓப்பனாக போட்டிருந்தேன். நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிரைம் பண்ணியிருக்கேன், அவனோட முகம் ஓப்பனாக தெரியணும். நான் இந்த உண்மையான இமேஜஸ்லாம் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போடுறவங்க, இந்த நியூஸ் போஸ்ட் போடுறவங்க இந்த மாதிரி ரியல் முகத்தையே போட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி எழுப்பி வச்சிருந்தானுங்க. அந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் நானும் அதை செஞ்சிருக்கேன். ஐயா நான் செஞ்சது தப்பு ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ருத்ரேஷ் பாவங்க ஐயா, அதனால தான் சார் நான் தப்பு எதுவும் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக தான் வேர்க்க விறுவிறுத்த இந்த ஒரு கதையை நான் போட்டிருக்கிறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. 10,000 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வந்து கட்டுறதுக்கான மிகப்பெரிய தூணாக அமையுது. நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு போயிருங்க அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற சாதாரண ஒரு பட்டன், ஒரு சின்ன ஒரு ஆள்காட்டி வரலால தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, இல்லை கெட்ட வரலால தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் எங்களோட மிகப்பெரிய வாழ்க்கையாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த கதையை கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. இது நம்மளோட புது சேனல் தான், எஸ்பி ஃபீல்ஸ் அப்படின்ட்டு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் என்பது தீர்வு கிடையாது. உட்காந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அதுவும் இல்லையா, நம்மளோட இந்தியாவில் ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. அது மூலியமா போய் உங்களோட சொல்யூஷனை தேர்ந்தெடுத்துக்கங்க. ஸோ கிரைம் பண்ணி போய் ஜெயிலில் கழி திங்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறேன். அன்டில் தென் பை பை. எஸ்பி ஸ்டோரிஸ். நன்றி, வணக்கம்.